வணக்கம் ஸ்பைசி. சினிமாங்கிறது ஒரு கதை அல்ல. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்குரிய கண்ணாடி. இன்னைக்கு நாம சினிமால பார்க்குற 4K வீடியோ ஏஐ எரால இருக்கும். ஆனா 3 தலைமுறை முன்னால திரும்பி பார்த்தா ஒரு அழகான பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா இருக்கும். அந்த சினிமா தான் சமுதாய எழுச்சி இப்ப இருக்கிற அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த 2 நிறங்களும் பல கோடிக்கணக்கான உணர்ச்சிகளை கொண்டிருக்கு. 1916லேருந்து 1970 வரை பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா தான் இருந்துச்சு. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா தான் தமிழ் சினிமாவோட அஸ்திவாரம். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தென்னிந்தியா சினிமாவோட தமிழ்நாட்டை சேர்ந்த தந்தைனா அது நடராஜ முதலியார் தான். 1913ஆம் வருஷம் ஹிந்தியில் வந்த ஹரிச்சந்திரா படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு நடராஜ முதலியார். அவர் ஒரு கார் கம்பெனி வச்சுருந்தாரு. அதை விற்று கேமரா, ஸ்டூடியோ, ஷூட்டிங் செட்லாம் ரெடி பண்ணுறாரு. அந்த படப்பேரை கீசக வதம். மகாபாரத கதையில் பீமன், திரௌபதி இவங்களுக்குள்ளே இருந்த கதையை வச்சு எடுத்தாங்க. படத்தோட பட்ஜெட் வெறும் 8000 ரூபா தான். இது ஒரு ஊமை படம். டியூரேஷன் 15 நிமிஷம் தான். ப்ரொடக்ஷன் கம்பெனி பேர் இந்தியா ஃபிலிம் கம்பெனி ஆஃப் லிமிடெட் இன் மெட்ராஸ். இந்த படத்துக்கு யூஸ் பண்ண கேமரா ஹேண்ட் ரொட்டேட்டிங் கேமரா. ஒழுங்காக எடுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப ஜம்ப் ஆகும். நேச்சுரல் லைட்டிங்கில் தான் இந்த படத்தை ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் பெஸ்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் தமிழ் சினிமானா அது கீசக வத படம் தான். ஆனால் பேட் லக், ஒரு துரதிர்ஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த படத்துக்குரிய வீடியோ இந்த படம் யாருக்கிட்டேயுமே இல்லை. இப்போ தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் டைலாக் வசனம் வச்சு எடுத்த படம் காளிதாஸ். இந்த படம் அக்டோபர் 31, 1931 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட டைரக்டர் HM ரெட்டி. இந்த படத்தோட ஹீரோயின் PG வெங்கடேஷ், ராஜலட்சுமி தான் தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஹீரோயின். இந்த படத்தோட கதை என்னென்னா, அறிவில்லாத மனுஷன் கடவுள் அருள் பெற்று கவிஞனாக மாறுறான். காளிதாஸ் படம் தான் தமிழ் சினிமாவை புது யுகத்துக்கு கூட்டு போச்சு. மௌன படம் காலம் முடிஞ்சு பேசும் படம் காலம் துவங்கிச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் கொஞ்சம் டைலாக் தெலுங்குலையும் இருக்கும். தமிழ் சினிமா பெரிய பெரிய நட்சத்திரங்களை உருவாக்கியிருக்கு. அதே மாதிரி வந்த முதல் நட்சத்திரம் தான் தியாகராஜ பாகவதர். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமா தந்த ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் யாருன்னா தியாகராஜ பாகவதர் தான். தமிழ் சினிமாவில் நிறைய ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணதே இவர் தான். ஹீரோக்கு பட்ட பேர் வைக்கிறது, சினிமாவில் மியூசிக் சாங் யூஸ் பண்ணது, அதிக சம்பளம் வாங்கின ஃபஸ்ட்டு ஆக்டர், ஹீரோவாக நடித்து பாட்டு படித்த ஃபஸ்ட்டு ஆக்டர். இந்த பெருமைக்கு சொந்தக்காரர் தியாகராஜ பாகவதர் தான். இவர் ஃபஸ்ட்டு அறிமுகமான படம் பவளக்கொடி. அந்த படத்தில் மொத்தம் 55 சாங்ஸ் இருக்குது. அது 22 சாங் இவரே படித்தது. நிறைய ஹிட்டு கொடுத்த இவர் தமிழ் சினிமாவோட ஃபஸ்ட்டு பிளாக் பஸ்டர் படம்னா ஹரிதாஸ் படமும் இவர் ஹீரோவாக நடித்த படம் தான். இந்த படம் அந்த காலத்திலே பிரம்மாண்ட செட்டு வச்சு எடுத்தாங்க. சென்னை பிராட்வே தியேட்டரில் 3 தீபாவளி கண்டினியூ ஓடுனது. அதாவது 3 வருஷம் பிளாக் பஸ்டராக இந்த படம் ஓடிருக்கு. ஒரு மர்டர் கேஸில் அரெஸ்டான தியாகராஜ பாகவதர் 1 இயர் ஜெயிலில் இருந்தார். ரிலீஸ் ஆன அப்புறம் இவரோட படங்கள் பெருசாக ஓடலை. புதுமுகங்கள் வரவு, இதனால் இவரோட மவுசும் குறைஞ்சி போச்சு. தமிழ் சினிமா பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸில் வந்த ஜாம்பவான்கள், இரு துருவங்கள் யாருன்னா எம்ஜிஆர், சிவாஜி தான். இவங்க வந்த அப்புறம் தமிழ் சினிமா களமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவில் எம்ஜிஆர் ஃபஸ்ட்டு அறிமுகமானது 1936ஆம் வருஷம் சதி லீலாவதின்னு ஒரு படத்தில் அறிமுகமானார். அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பார். பல படங்களில் சின்ன சின்ன கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பார். 1947ஆவது வருஷம் ராஜகுமாரி படத்தில் ஃபஸ்ட்டு ஹீரோவாக அறிமுகமானார். சிவாஜி அவர்கள் ஃபஸ்ட்டு மேடை நாடகங்கள் பண்ணிட்டு இருந்தார். 1956ஆவது வருஷம் பராசக்தி படத்தில் ஹீரோவாக அறிமுகம் ஆனார். திராவிட புரட்சி தமிழ் சினிமாவில் கலக்க ஆரம்பிச்சது பராசக்தி படத்து மூலமாக தான். அதுக்கு முன்னாடி புராதன கதைகள், ஆன்மீக கதைகள்னால் படமாக எடுக்கப்பட்டிருந்துச்சு. அண்ணாதுரை, கலைஞர் ஆதிக்கத்தால் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவில் திராவிடம் சம்பந்தப்பட்ட படங்கள் வர ஆரம்பிச்சுட்டு சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் நடிப்பில் தங்களுக்குன்னு ஒரு பாணியை வச்சுக்கிட்டாங்க. சிவாஜி அவர்கள் பெரும்பாலும் உணர்ச்சிகரமான கதாபாத்திரம், டயலாக் டெலிவரி சேலஞ்சாக இருக்கிற ரோல்ஸ், கேரக்டர் டெப்த் இருக்கிற ரோல்ஸ் தான் ஏற்ற மாதிரி எடுத்து நடிச்சிட்டு இருந்தார். சுதந்திர போராட்ட தியாகியா, ஆன்மீக கதைகளில் கடவுள் கதாபாத்திரமாக, பாசமிகு அண்ணனா இந்த மாதிரி கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருந்தார். எம்ஜிஆர் அவர்கள் இதுக்கு ஆப்போசிட்டாக ஏழைகளுக்கு போராடுற ஹீரோவா, மக்களுக்கு தலைவனா, அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா தன்னோட படத்தில் அண்ணாதுரை அவர்களோட கொள்கைகளை வச்சு நடித்தார். என்னை பொறுத்தவரை பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவோட மகாராஜாக்கள் யாருன்னா சிவாஜி, எம்ஜிஆர் தான். அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவோட ராணிகள்னா பத்மினி, KR விஜயா, பானுமதி, சரோஜா தேவி, சாவித்ரி, தேவிகா இவங்க எல்லாம் தான். இவங்க எல்லாம் ராணிகள். ஆனால் மகாராணினா அது ஜெயலலிதா மட்டும்தான். இவங்க தான் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவோட பேரரசி. ஜெயலலிதா அவரோட கால்ஷீட்டுக்காக பல முன்னாடி நடிகர்கள் வெயிட் பண்ணாங்க. இதே மாதிரி காதல், ரொமான்ஸ், டூயட் படங்களில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்தார். ஜெயசங்கர் தான் த்ரில்லர், மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், கௌபாய் படங்களில் தமிழ் சினிமா கொண்டு வந்தார். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவில் வந்த பாடல்கள் அவ்வளோ தனித்துவமாக அழகான கவிதைகளாக இருந்துச்சு. 1950களில் வந்த படங்களில் கண்ணதாசன், வாலி, புதுமை பித்தன், காமராசன், முத்துலிங்கம் போன்றவர் இருந்தாங்க. எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாடலாசிரியர்கள் யாருன்னா கண்ணதாசனும் வாலி அவர்கள் மட்டும்தான்.
மியூசிக் டைரக்டர் நல்லா ஜொலிச்சது எம்எஸ் விஸ்வநாதன் மகாதேவன் அவர்கள் தான். பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவில் கடைசியான காலத்தில் நடித்தது இப்போ இருக்கிற லெஜண்ட்ஸ் ரஜினி, கமல் தான். 1970களில் கலர் சினிமா வர ஆரம்பிச்சுட்டு எல்லா நடிகர்களும் கலர் படத்துக்கு மாற ஆரம்பித்தாங்க. என்னோட மனசுக்கு புரிஞ்சது வறுமை, ஏழ்மை பற்றி எடுக்கப்பட்ட படங்கள் 1970களில் அந்த டைமில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரதா இருந்துச்சு. கருப்பு வெள்ளை சினிமா வெறும் நிறம் இல்லாத திரைப்படங்கள் மட்டும் இல்லை, அது ஒரு காலத்தின் உணர்ச்சி, ஒரு தலைமுறை நினைவுகள், கலாச்சாரத்தின் அடையாளம். அப்போது அவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாது, வசதியும் கிடையாது. கதையை சொல்கிற விதம், நடிப்பு, பாடல்கள், வசனம், உணர்ச்சிகள் இவை எல்லாம் தான் படத்துக்கு உயிர் கொடுத்து வச்சது. இப்போ நம்ம பார்க்குற படங்களுக்கு எல்லாமே அந்த காலத்து படங்கள் தான் அடித்தளம் போட்டது. எவ்வளவோ டெக்னாலஜி வந்தாலும் பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவோட வேல்யூ எப்பவும் மாறாது, அது மங்காது. அது தமிழ் சினிமாவோட பொற்காலம். இப்போவும் நம்மளோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி பழைய படங்களை டிவியில் போட்டால் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க. நான் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறேன். இப்போ இருக்கிற 90s 2K கிட்ஸ் 60-70 வயசுக்கு அப்புறம் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சினிமாவோட மவுஸ் அவ்வளோ கூடும். லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், கருப்பு வெள்ளை சினிமாவுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது.